கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வணக்கம் ஐயா. வணக்கம். ஏன் கேப்பு காணும்? சரி விடுங்க, எடுத்துக்கலாம். சொல்லுங்க, என்ன கேள்வி? என்னது கேள்வி? மக்களுக்கு நிறையா விளக்கம் கொடுத்தாலும் அவங்களுக்கு புரிகிறது மட்டும்தான் புரியும். சரி, நம்ம அது என்ன சொன்னாலும் அவங்கள்ட்ட சேர்றது மட்டும்தான் சேருது. போன வாரம் சொன்னது புரிஞ்சுதா? போன வாரம் சொன்னது பாதி பேருக்கு புரிஞ்சிருக்குமா புரியாதுன்னு நிறைய போயிட்டு எழுத்துட்டு போயிட்டோம்ல. சரி, நான் கேள்வி கேட்குறேன். ஆசீவகம்னு ஒரு மதம் இருந்தது தெரியுமா? இப்போ அது மதம் இருக்கான்னு தெரியல. ஆசீவகம்னு ஒன்று இருந்தது. அதோட அது வள்ளலார் அதில் தொடர்ச்சியாக இருந்தாரா இல்லை அப்படிங்கிற ஒரு இது இருக்குது கதை. அது எப்படி உண்மையா இல்லை ஆசீவகத்தோட மதம்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க, அவங்க மதம்னு சொல்ல. அது ஒரு மார்க்கம், ஒரு வழி. நீங்கள் தான் மதம் அவன் மதம்னு சொன்னானா? இல்லை, நம்ம சைவ மதம், வைணவ மதம், சைவ மதம் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆசீவகம்னு ஒரு இது இருந்தது. அது ஒரு ரூட்டு, சன்மார்க்கம் ஒரு வழி. இது மதம் கிடையாது. வள்ளுவர் கூட அந்த மதத்தில் தான் வருவார், அப்படி அந்த மார்க்கத்தில் தான் வருவார். மார்க்கம்னா என்ன? அந்த வழி, ஆகாய மார்க்கம், ரூட்டு வழி. மார்க்கம்னாவே வழி. சன்மார்க்கம்ங்கிறது மனுஷன், ஈசன், அதோட மார்க்கம், அது வழி, ரூட்டு. ஆசீவகம் அது ஒரு வழி. அது அந்த வழிபாடுலேருந்து இப்போ சன்மார்க்கத்தை ஐயா வந்தார், நாங்கள் அந்த இதை அப்படியே கடைப்பிடிச்சிக்கிட்டே வராங்க. ஜென்ரேஷன் அது ஒரு கட்டத்தில் அது விட்டு போயிருக்கும். அதை திருப்பி இவர் தொடங்கி வச்சாரான்னு கேட்டேன். யார்? ஆசீர்வாதத்தையே திருப்பி தொடர்ச்சியான வந்திருக்கான்னு கேட்குறேன். அதுதான் சாமி, அது ஒரு வழிபாடு. அதை டச் பண்ணுறது அடுத்த விட்டுட்டாங்க. நீங்கள் அமாவாசை சில பேர் கும்பிடுவாங்க, 4 மாதம் கும்பிட்டாங்க, அப்புறம் எனக்கு செட் ஆகலை விட்டுட்டாங்க, அப்புறம் திரும்பி நார்மலாக. அதேமாரி அது கடைப்பிடிக்கிறது கொண்டு சேர்க்காது, அது விட்டு போயிடுச்சு. அது யாரும் தொடரல. அதில் அது இருந்திருக்கிறது மார்க்கம். அந்த மார்க்கம் நாளடைவில் அது கண்டினியூ பண்ணாமல் விட்டாங்க. எவ்வளோ போயிடுச்சு அதெல்லாம். வழி போய் புத்தரும் போயிட்டார். எங்கே வருதா பேசுகிறோம், அவ்வளோதான். இந்தியாவில் எங்கே இருக்குது அவர்? அது ஒரு மார்க்கம் தானே. அப்புறம் முடியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு ஈரும் கூட உயிரை கொண்டாந்து இதுகிட்டே போகிறாங்களே, அதுங்க யார்? மாவீரரா? அது ஒரு மார்க்கம். அவங்க ஒரு தொடர்ச்சி அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகிறதுக்கு ஆட்கள் இல்லாமல் விட்டுட்டுப்பாங்க, கடைப்பிடிக்காமல் இருந்திருக்கு. உண்மைதான். அது வள்ளலார் அப்படியே வள்ளலார் இல்லை. சன்மார்க்கமே இருந்திருக்கு, சன்மார்க்கம் வள்ளலார் இல்லை. இது தொடங்கியது அகத்தியர் சன்மார்க்கம். அதை தொட்டு கொண்டு போகல, அதை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயா தொடர்ச்சி தூசி தட்டி சுத்த சன்மார்க்கம், சுத்த சிவ சன்மார்க்கம் வச்சாரு. அப்புறம் சுத்த சன்மார்க்கம் வச்சாரு. சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் தான். சுத்தன்னாவே என்னது? கிளீன், தூய்மை. சுத்தம்லாம் ஒன்றும் இல்லை. தூய்மை அரசு சட்ட மாதிரி வெள்ளை என்ன? சுத்த சன்மார்க்கம், கரிபடாது. புரிஞ்சுதா? அப்புறம் மக்களுக்கு நல்லது சொல்லுங்கள். நல்லது நீங்கள் சொல்கிறதுக்கு வேலை அவர்களுக்கு குழப்பத்தை தான் உண்டு பண்ணுறீங்க. நம்ம நல்லது தான் சொல்கிறோம். நல்லதுக்கு வேல்யூ இல்லை, உண்மைக்கு வேல்யூ இல்லை. பொய் சொல்லணும், ஒரு கவர்ச்சின்னா வேணாம். ஏன்னா எல்லாம் பப்ளிசிட்டியில் காசு நிறைய வரணும். அது தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் சொன்னால் ஒரு இதில் இருக்கா, அவன் சொல்கிறத போய் கேட்டுக்குவாங்க. நம்ம சொன்னாலும் யாரும் கேட்க போகிறா? கேட்குறவங்க கேட்பாங்க. அதான் ஏற்பட மாட்டேங்குது. ஐயா சொல்லியே கேட்கலையே. அதுவும் அதான் சொல்கிறேன். அந்த இது ஒரு என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜோதின்னா கொஞ்சம் ஈர்ப்பு கம்மியாக வச்சுல. இது ஜோதியாக அப்படி ஒரு டெக்கரேஷன் பூக்கெல்லாம் வச்சு பண்ணால் தானே அதுக்கு ஒரு ஈர்ப்பு. அது கூட்டம் நிறைய வந்துடும். கூட்டம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை.
ம். இங்கேயும் கூட்டம் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. கூட்டம் வந்தாலும் எப்பவுமே உன் மார்க்கம் எல்லாமே என்னது? தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. எந்த கூட்டத்தில் போனாலும் உன் கூட 1000 பேர் இருந்தாலும் இந்த ப்ராசஸில் நீங்கள் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இந்த பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, இது 3 ஒன்றாக்கணும். என்ன ஆகும்? பசித்திரு பா, தனித்திரு தா, விழித்திரு பதவி பதவி கிடைச்சிடும். எந்த ஏக்கம் இதுக்கு பசித்திருக்கணும். ஏன் எப்போ 1000 பேர் இருந்தாலும் நம்ம தனியாக இருக்கணும். இந்த விழித்து இருக்கணும். எப்போ வந்தாலும் வெளி தூக்கத்தில் கூட உணர்வோடு இருக்கும். இந்த 3 இருந்து நான் என்ன ஆகும்? பதவி. என்ன பதவி? முடிஞ்சிச்சு. இது தெரியாம தானே மக்கள் அப்படி போயிட்டு இருக்காங்க. இது நம்ம திடீர்னு அவங்கவுங்களுக்கு தெரியலன்னு நம்ம சொல்ல போனா அதுக்கான அவங்கள்ட்ட இந்த பதில் நிறைய இருக்கு. அது எப்படி முடியும், இப்படி முடியாதா, நான் குழந்தை இருக்குதா, கடன் விட மாட்டாங்களா, இது இருக்கு, எந்த பிரச்சனை இருக்கு, அங்கே இருக்கு, இப்படி விட்டு வர முடியும். இப்படி பல சிக்கல் எது. ஆனால் இதை பிடிச்சா எதுவுமே போகாதுங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அம்மானே கூட இருக்கும்போது அப்படி நம்ம ஏன் பயப்படும்? எனக்கு கஷ்டம் வரும். ஏன்னா என்னடா நம்ம இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம், நமக்கு ஏன் இப்படி நம்ம சுற்றி சுற்றி அடிக்குது. அப்போ கொஞ்சம் ஒரு தளர்வு வரும். ஸோ தளர்வு வரும்போது அப்போ நம்ம கூட வரும்போது ஏன் நம்ம தளர்வு ஆகணும், டக்குன்னு ஒரு எனர்ஜி வந்துடும். அது நம்ம சில பேர் மறந்துடுறாங்க. நம்மளும் சில இடத்துல மறந்துடுறோம். இப்படியே நம்ம அந்த உழைப்பு இந்த இதில் நோக்கி ஓடி அவன் இருக்கும்போது நம்ம ஏன்டா கவலைப்பட்டு அந்த ஏம வர மாட்டேன். என்னிலே இருந்த ஒன்றை நான் அறிந்ததில்லை ஊனுடம்பே ஆலை. இப்போ எல்லாம் சொல்லும்போது இப்போ அதை மறந்துடும். வெளி உலகத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம தான் செய்கிறோம், அதை செய்கிறோம். அப்போ நம்மளை மறந்துட்டு அப்போ வந்து எல்லாம் கிளியர் ஆகிடும். யாருக்குமே அந்த ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. எப்போ அந்த ஞாபகம் ஃபுல்லாக இருக்குன்னா அப்போ அவனுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. இப்போ கிருஷ்ணன் தருமன் இந்த பிரச்சனை வரும்போது சூதில் தோக்குறான். அவன் உசாரா எனக்கு பதில் அவன் மாமா ஆரம்பிட்டான். இவன் என்ன நினச்சிட்டான்? இவனுக்கு பதிலாக இப்போ கிருஷ்ணன் ஆடுவான்னு நினச்சான் கிருஷ்ணன். ஆனால் கிருஷ்ணன் ஆடவில்லை. கிருஷ்ணன் வரக்கூடாதுன்னு நினச்சான். இதை பார்த்துடக்கூடாது, இது தெரியக்கூடாது, இங்கே வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சான். எல்லா செயலும் நடக்குது. வரக்கூடாதுன்னு நினச்சதால அவன் வரல. இவன் ஏன் எல்லாம் தெரிஞ்சவன் ஏன் வரல, ஏன் வரல, இது 1000 பேர்கள் அவன் நினச்சா தடுத்துருக்கலாம். இவன் தான் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறான். எல்லாமே அவங்க திறமையை வச்சு விளையாடுறாங்க. அவனும் லாஸ்ட்ல அவன் அந்த பாஞ்சாலியா திரௌபதி அவனும் அவன் திறமையை வச்சு மோதி பார்த்து கடைசி கட்டில் முடியாத பட்சத்தில் சரணாயி என்னை காப்பாற்றுக்கணும். அப்போதான் அவர் இது பண்ண. அதேமாரி நம்ம மறந்துடுறோம். நம்மளால் தான் முடியும், நம்மளே எல்லாம் தெரியும். நமக்கு 4 கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணிட்டு எழுதி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதால டக்குன்னு பல்ட்டி அடிச்சுட்டு எல்லாத்தையும் கோட்டை விட்டு உட்காந்துடுறேன். அவங்க ஒருத்தன் இருக்காங்கிறத அவங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடுது. அரசாமி புரிஞ்சுட்டு அவங்க நமக்கு எல்லாம் அனுபவிக்கிறதுலாம் சரி, நம்ம என்ன தப்பு பண்ணணுமோ தெரியல, என்ன பாவம் பண்ணணும் தெரியல, வருது சரி இது கடந்து போன்ட்டு புரிஞ்சுங்க, அது போயிடுவாங்க. அது ஒரு பிரச்சனையை வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் பற்றி தெரியாமல் நான் பாவமே பண்ணலன்ட்டு எனக்கே அப்படி வருதுன்னு சொல்ல நினச்சிடாங்க பார்த்தீங்களா? அது புரியாத மாதிரியே நடிக்கிறவங்க. ஆமாம், நம்ம என்ன பண்ணணும்னு தெரியல, தெரியாம பாவம்.
அதுக்கு தான் நம்ம அனுபவிக்கணும், ஏற்றுக்கணும். எனக்கே வருது, எனக்கே வேணும், அது செஞ்சேன் இது செஞ்சேனாங்கிறது. அது எப்பயே செஞ்சிருப்ப, வெய்யெல்லாம் யாருமே கிடையாது. அது நீ உனக்கு கிளியர் நியூட்ரல் ஆகிடுச்சுன்னா தான் உனக்கு வேலையே கிடையாது. வேலையே கிடையாது. மனம் மாறிவிடும், மூச்சு திரும்பிடும். நீ வேற லெவலில் நீ யாரு தடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, போயிட்டே இருக்கும். அது வரைக்கும் தான் பூமியில் வேலை. புரிஞ்சுதா? மனிதனுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. நம்ம அந்த காசு பணத்தை இதுக்கு மட்டுமே நம்ம நோக்கி நம்ம அதை எல்லாத்தையும் காலி பண்ணிடுறோம். சொகுசு வாழ்க்கைக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஏசி வாங்கியாச்சு, அது வாங்கியாச்சு, இது வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு இதை நோக்கியே அதுக்கு இஎம்ஐ கட்டி ஐசியும் காலி பண்ணி விடுறாங்க. இவர் ஒன்றுமே எனக்கு வேணான்றது. ஆனால் மிகப்பெரிய வழிபாடு தரது கட்டுறது எனக்கு வேணான்னு சொல்கிறது. எனக்கு ஒன்றுமே வேணாம்பா வழிபாடுதெல்லாம் அவ்வளோ பெருசாக கட்டுறாரு. எல்லாத்தையும் நான் தான் செய்கிறேன் அதுலேயே அடங்கி அவனுக்கே தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரனா இவன் தான் ஓனர்னு தெரியாமல் சேர்த்து போடுறாங்க. அப்படி ஒரு நிலைமை தான் சமைப்போம். அடுத்த வாரம் தொடருவோம். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு சன்மார்க்கத்துக்கும் புலால் மருத்துவத்துக்கு வரணும். அப்போ தான் உங்கள் பாவம் நீங்கள் முதல்ல ஆத்மோனக் சார்.